ஏங்க நம்ம ஃப்ரெண்டு வீட்டை விட்டு எங்கேயோ போகிறான்னு தகவல் வந்துடுச்சு. அதனால் அவன் வீட்டுக்கு பூந்து அவன் பிசியை கொள்ளையடிச்சு கிராணி இப்போ விளையாட போகிறோன்னு ஒரு பிளான். அதனால் இது ஜன்னல் மேலே ஏறி அவன் கம்ப்யூட்டர் ரூமுக்குள்ளே வந்தாச்சுங்க. இதுக்குள்ளே போய் கிராணி இருக்கான்னு பார்ப்போம். கிராணி ஹலோ சொல்கிறா. ஓ, வாசகத்தை திறந்தா வச்சுருந்தியா? இது தெரியாமல் நான் வேறு மேலே ஏறி குச்சோன்ட்டேனே. வந்துருச்சுங்க கிராணி. சரி, நம்ம விளையாட ஆரம்பிப்போம். 2 hours later. ஏங்க நம்ம விளாண்டதுக்கு ராத்திரி ஆகிடுச்சு போல இருக்கு. நல்ல வேலை நம்ம ஊரில் கரண்ட் பிடிங்கி விடாமல் இருந்தானுங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். சொல்லி வாய முடியல, பிடிங்கி விட்டானுடா. என்னடா நாயெல்லாம் துரத்துது? ஐயோ ஓடி வந்ததில் காட்டு பகுதிக்கு வந்துட்டோம். இப்படியே போவோம். என்ன இருக்குன்னு இந்த காட்டு பகுதியில் என்ன இருக்குது? இந்த காட்டில் ஏதோ சத்தம் கேட்குது. இங்கே நாயெல்லாம் போயிடுச்சு போல இருக்கே. அவ்வளோ பயம் போல் இருக்குது. காட்டை பார்த்தாலே நாய்க்கு பயம் போல் இருக்குது. நரி கிரி எதாக இருக்குதுன்னு தெரில. எவன்டா மரத்தை வெட்டி வச்சவன்? வெட்டி இப்படி போட்டு வச்சுருக்கான். டேய், ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க? தூரத்தில் ஏதோ ஒரு வீடு தெரியுது. அங்கே போய் இன்றைக்கி ராத்திரி தூக்கத்தை போட்டுடலாமான்னு பார்க்குறேன். இந்த வீட்டை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. என்ன சத்தமாக கேட்குது? ராத்திரியில் சிறுத்தை புலி எதாவது இருக்கான்னு தெரியலையே. ஐயோ, இது தெரியாமல் காட்டுக்குள்ளே வேறு ஓடி வந்துட்டேன். இந்த வீட்டை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குங்க. கொஞ்சம் கிட்ட போய் பார்ப்போம். என்னது? ஏதோ சத்தம் கேட்குது. இந்த வீட்டை நான் எங்கேயோ பார்த்துருக்கேங்க. ஐயோ, உன் வீடு தானா இது? அட கிழவி போட்டாங்க, சனியை பிடிச்சவ. இது தெரிஞ்சிருந்தா நான் இங்கே வந்திருக்கவே மாட்டேனேடாடி. Day 1 மூடிட்டு நம்ம வீட்டுக்கு போயிருக்கலாம். நாய் துரத்துதுன்னு எங்கேயோ போயிட்டோம். தேவைதான் நமக்கு. என்னடா இவ்வளோ இருட்டாக இருக்குது? டார்ச் லைட்டு. நான் சேனலை இன்ட்ரடியூஸ் பண்ண மறந்துட்டேன். ஹலோ வணக்கம் மக்களே. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் NB கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கிராணி பிசி எஸ்கேப். நம்ம கிழவி நம்மளை துரத்திக்கிட்டு இருக்கு. இப்போ இங்கே என்ன இருக்குது? ஸ்பெஷல் கீயா? பக்கா. சரி. ஐயோ, கிழவி வேறு எங்கே இருக்குன்னு தெரியலையே. கிழவி வருதுங்க. வா 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 முடிஞ்சால் பிடிச்சிக்கோவா. இந்த இதில் நம்ம கார் எஸ்கேப் பண்ணலான் இருக்கோம். பிசியில் நம்ம டோர் எஸ்கேப் ஆல்ரெடி மொபைலில் பண்ணியிருப்போம். அதனால் பிசியில் கார் எஸ்கேப் பண்ணலான்னு ஒரு முடிவில் இருக்கோம். இந்த பிசி என்னோடது இல்லைங்க, ஃப்ரெண்டோடது தூக்கிட்டு வந்துட்டேன். அதுதாங்க. அவன் இதை பார்த்ததுக்கப்புறம் எப்படி கத்த போகிறான்னு தெரில. அவன் வீட்டுக்குள்ளே பூந்து அவன் பிசிலே விளையாடி ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டேன். அப்புறம் பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த கேள்வி வேறு எங்கே இருக்குன்னு தெரியலையே. கீழே குதிச்சிருவோம். என்னது? கேள்வி ஐயோ இங்கே இருக்குங்க. சரி, இப்படி ஓடிடுவோம். ஓடு 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 ஓடு. கதவை தர மூடுறா. அவ்வளோதான். நீங்கள் எப்படி அடியில் பூந்துடலாம். பூந்துரு. அவ்வளோதான். கிழவி வேலை குனிய முடியாது. இடுப்பு பிடிச்சிக்கும் குனிஞ்சா. சரி, இந்த சைடு போயிட்டு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். அந்த சைடு போனால் அந்த லூஸ் அந்த சைடு போயிருக்கோம். இங்கே ஒரு கறி துண்டு போட்டிருக்கோம். இங்கே என்ன வேறு ஏதாவது? கிழவி, உங்கள் வீட்டிலலாம் ஒன்றுமே இருக்காதா? பொருளே இல்லாமல் வீட்டு இவ்வளோ பெரிய வீடு கட்டி வச்சுருக்க. எந்த ட்ராயர் திறந்தாலும் பொருள் இருக்காது. அங்கே போனால் மிஸ்டர் மீட் வீட்டில் ஒன்றுமே இல்லை. எல்லாமே கைலாங்கடையில் பண்ண வேண்டியதாக இருக்குது. பரவாயில்லையே, ஸ்பார்க் ப்ளக்லாம் வச்சுருக்கு. நல்ல கேள்வி தான். இது கார் எஸ்கேப்புக்கு தேவைப்படுங்க. நம்ம அப்படி கீழே போய் போட்டுடலாம். அவ்வளோதான், போட்டாச்சு. இப்போ நம்ம இங்கே மேலே போய் எதாக இருக்கான்னு பார்ப்போம். இந்த கேள்வி இந்த சைடு போயிருக்கோம். சரி, மறுபடியும் மேலே போவோம். அந்த அட்டைப்பட்டி இருக்குல்ல, அங்கே போய் எதாக இருக்கான்னு பார்ப்போம். தள்ளி விட்றா. அவ்வளோதான். ஷார்ட் கன் பாட்டுங்க, போடு. இந்த கேள்வி வாயை பொசிக்கிட்டு தான் போகிறோம் போல இருக்கே. அவ்வளோதான். அப்படி கீழே போயிட்டு இந்த இதையும் அங்கே போட்டுருவோம். இங்கே சத்தம் போட்டுருவோம். அப்படியே கீழே குனிஞ்சு கேள்வி போகிறா பாருங்க. வேகமாக நட கேள்வி. பாரு எவ்வளோ பொறுமையாக நடக்குது. நான் கார் எஸ்கேப்பே பண்ணிட்டு போயிடலாம் போல இருக்கே. சரி, இதை நம்ம போய் ப்ளேஸ் பண்ணிடலாம். ஷார்ட் கன் இடத்துல இந்த இங்கே இருக்குது. என்னங்க பிசி இவ்வளோ இருட்டாக இருக்குங்க. மொபைலில் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தேங்க. பிசி இவ்வளோ டஃப்பாக இருக்குங்க. ஏதோ கையில் ஒரு டார்ச் லைட்டை கொடுத்து வச்சுருக்காங்களே, அது இருக்கும் சந்தோஷம். என்ன இங்கே ஸ்பார்க் ப்ளக்கு.
இந்த ஸ்பார்க் பிளக் தேவைங்க அந்த காரில் வந்து எஸ்கேப் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ஐட்டம்ங்க. இங்கே போய் இதை திறக்கணும். இந்த கைலாங்கடை காரில் தான் நம்ம தப்பிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பேட்ரி வேணுமா? சரி, இதை இங்கே போட்டு கிழவிக்கு ஒரு தூக்கத்தை போட்டு விட்ற வேண்டியதான். கிழவி வா, வேகமாக வா. உனக்கு உள்ளே தாலாட்டு பாடுறாங்க, வேகமாக வா. இன்னும் வா. உள்ளே ஏசிலாம் போட்டு நல்லா குளு குளுன்னு இருக்கு. ஏசின்னு சொன்னே குடு குடுன்னு ஓடி வருது பாருங்களேன். இந்த பொக்கவாய்க்கு ஏசி ஒன்று தான் கேடு. சரி, உள்ளே போயிட்டா போல இருக்குது. இப்போ என்ன பண்ணணுன்னா போயிட்டு க்ளோஸ் த டோர் பண்ணிவிட்டு இங்கே லாக் போட்டுட்டு இதை ஆன் பண்ணி விட்ற வேண்டியதான். உள்ளே நல்லா ஏசி போடுவாங்க. நல்லா மண்டையை சொரிஞ்சிட்டு தூங்கு. இருக்கிற மண்டையில் இருக்க முடியும் கொட்டி போயிட போகுது பார்த்து. கார் பேட்ரி வேணுங்க. இங்கே பாருங்கள், நல்லா ஏசி போட்டு குழு குழுன்னு இருக்குது பாரு கிழவி. இந்த கக்கூஸ் மாதிரி ஒரு வீட்டை வச்சுட்டு ஏசியில் ஒன்று தான் தூங்கிட்டு இருக்குது கிழவி. போயிடுச்சு, தூங்கிடுச்சு பாருங்கள். செகண்ட் பார்ட்டும் வச்சாச்சு. இங்கே போட்டுடலாம் ஸ்பார்க் ப்ளக்கு. சரி, இப்போ மேலே போனால் மேலே எதாவது இருக்கான்னு பார்க்கலாமா? கிழவி எப்பயும் 2 நிமிஷத்துக்கு வராது. அதுக்கு 1 நேரம் தூங்கிட்டு உட்காந்துருக்கோம். இங்கே எதுவும் இல்லை. இங்கே எதுவும் இல்லை. இங்கே இல்லை. பரவாயில்ல, ஷார்ட் கனுக்கு பாட்டுங்க. கிழவி நீ ஏந்து வா. அதுக்கப்புறம் உனக்கு இருக்குது. வாயில் சுட்டு பொசுக்காமல் விட மாட்டேன் பாரு. உன்னை வாயிலேருந்து தீபாவளி பட்டாசு மாதிரி புகையாக வரப்போகுது பாரு. வாயிலேருந்து பொக்கவாய் கிழவிலேருந்து புகையாக வரப்போகுது. அவ்வளோதான், ரிலோட் பண்ணியாச்சு. இங்கே போட்டுப்போம். சரி, வேறு என்ன இருக்குது? கீழே குனிஞ்சு போனால் தான் ஸ்பெஷல் கீ இருக்குங்க. மேலே போய் போட்டு வந்துடலாமா? இல்லைனா சரி, மேலே போய் அங்கே ட்ராப் பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம அப்புறம் மேலே போகிறப்ப போட்டுக்கலாம். இங்கே போட்டுடலாம். இப்போ நம்ம இப்படி யூட்டன் அடித்து கிழவி வரத்துக்குள்ளே முடிக்க வேண்டியதெல்லாம் முடிச்சிடலாம். இங்கே கார் பேட்ரி போடு, வேறு லெவலு. இப்படி கீழே குனிஞ்சு போயிடலாமா? சரி, நம்ம அப்படி போயிடலாம். இப்படி போயிட்டு கிழவி வந்து அந்த சைடு ரீஸ்பான் ஆகிடுவா. அந்த இதில் அந்த சேஃப் கீ போடுற ஒரு இடம் இருக்குல்ல, சேஃப் லாக்கர், அங்கே ரீஸ்பான் ஆகிடுவா. ஆனால் நம்ம இப்படி குனிஞ்சு போயிடுவோம். என்ன இன்னும் ரீஸ்பான் ஆளை போல இருக்குது. சரி, எதுக்கோ க்ளோஸ் த டோர் பண்ணிடுவோம். இப்படி வந்து கீழே போனால் கார். அவ்வளோதான். ஏங்க பிசி கண்ட்ரோல் டஃப்பாக இருக்குங்க. ஃபோனில் விளையாடிட்டு கஷ்டமாக இருக்குது பிசியில். இங்கே ஸ்பார்க் ப்ளக் போட்டுருவோம். இன்னும் கிழவி தூங்கிட்டு தான் இருக்குது போல இருக்கே. இன்னும் இன்ஜின் பார்ட்டு தேவையா? ஏண்டி வெறும் ஒரு தகர டப்பா மட்டும் வச்சுட்டு இன்ஜின் பார்ட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டேன். என்னை பார்த்தா எனக்கு கிறுக்கு பையன் மாதிரியா இருக்குது, உன் மெக்கானிக் மாதிரியா இருக்குது. எல்லாத்தையும் தூக்கி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உனக்கு வண்டியை ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு ஓசியிலே மெக்கானிக் வேலையை பார்க்க விட்ருவோம் போல இருக்கு. ஆனால் எஸ்கேப் ஆகணுன்னா வேறு வழியில் இதான் பண்ணி ஆகணும். கேஸ்லின் கேன் இருக்குது. சரி, இதுவும் கீழே போட்டுப்போம். அப்படி கார் டிக்கி, சரி நம்ம ஃப்ரண்ட்லேயே போட்டுடலாம். கார் டிக்கிக்கு கார் கீ வேணும். அது எங்கே போட்டு வச்சுருக்கோ தெரில. அக்கு வேறு ஆணி வேறு பிடுங்கி போட்டிருக்கு எல்லாத்தையும். இங்கே ஒன்றுமே இல்லை. ஷார்ட் கன்னு வரட்டும். இந்த கிழவி வாயை சுட்டி பொசுக்கிட்டு தான் பண்ண போகிறோம். கிழவி கொஞ்சம் சீக்கிரம் வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ரேஷனில் ஓசி அரிசி கொடுக்குறாங்களாம், வா டக்குன்னு ஓடி வா. கிழவி, ஓசியில் சோறு போடுறாங்களாம், பிரியாணிலாம் இருக்காமா, வா டக்குன்னு வா. பிரியாணி போடுறாங்களாம், சத்தியமாக சொல்கிறேன். முதல் 5 பேருக்கு தான் பிரியாணியா, டக்குன்னு ஓடி வா. என்னங்க முதல் 5 பேர்னா வந்துடும் போல இருக்கு. கிழவி, ஓசி பிரியாணி போடுறாங்க, வா. சண்டே பிரியாணி, சண்டே நல்ல பாய் வீட்டு பிரியாணி மாதிரி இருக்கு பார்க்க. என்னது பாய் வீட்டு பிரியாணியா? வருதுங்க, ஓடி வருதுங்க. பாய் வீட்டு பிரியாணின்னு சொன்னோன்னே ஓடி வருது. உஷாரான கிழவி. எல்லாம் சோத்துக்கு செத்ததாக இருக்கும் போல இருக்கு. வா வா வா, அப்படியே வாய் கட்டு, நான் வாயில் பிரியாணி அடிக்கிறேன், அவ்வளோதான். ரொம்ப காரம் போல இருக்கு பிரியாணி. படுத்து தூங்கிட்ட பாரு, படிக்கட்டில் மண்டையை போட்டு உடச்சிக்கிச்சு போல இருக்கு. சரி, நம்ம இப்படி போவோம். இப்படி போயிட்டு அந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துடலாம். இங்கே போயிட்டு இதை ஷூட் பண்ணோம்.
இப்போ ஷூட் பண்ண அவ்வளோதான். இங்கே ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கும், அதை எடுத்துகிட்டு என்னங்க கண்ணு இப்படி ஆயிடுச்சு. சரி நம்ம இப்போ இந்த சைடு நம்ம ஸ்க்ரூ ட்ரைவரை வந்து நம்ம இங்கே போட்டுப்போம். ஏன்னா கீழே வந்து திறக்கிற இன்ஜின் பார்ட்டுங்க பக்கா. சரி நம்ம இதை வந்து காரில் போட்டுருவோம். சரி நம்ம இந்த இன்ஜினை போய் காரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். இந்த இன்ஜினை நான் இங்கே இருக்குது, போய் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் அவ்வளோதான். இப்போ நமக்கு ரெஞ்ச் வேணுங்க, அது ஸ்க்ரூவெல்லாம் டைட் பண்ணுறதுக்கு. இன்னும் தூங்கிட்டு இருக்கு போல இருக்கே அந்த நாட்டுக்கழுவி, பாய் வீட்டு பிரியாணியை தின்னுட்டு. சரி க்ளோஸ் த டோர். இங்கே என்ன கன்று இருக்குது, கன்று இப்போதைக்கு தேவையில்லை நமக்கு. இப்போ நான் இங்கே வேறு எதாவது இருக்கா, எதுவுமே இல்லை. சரி இங்கே எதாவது இருக்கான்னு இப்படி சுற்றி முற்றி பார்ப்போம் அந்த கிழவி எழுந்து வரத்துக்குள்ளே. அந்த புக்கு வேணுங்க, அந்த புக்கை காணோம். ஐயா இங்கே இருக்குங்க புக்கு. இதை போய் அந்த கிழவியோட பெரியம்மா முன்னாடி போட்டுருவோம். ஏசுநாதர் மாதிரி கையை வச்சுட்டு போய் உட்காந்துட்டு நின்றுட்டுருக்கோம், அதிட்ட போய் போட்டுருவோம். ப்ளையர்ஸ் இருக்குது. சரி இது இப்படியே இருக்கட்டும். ஒரு பெரிய ஏய் கேள்வி பெரியம்மா எழுந்து வா டக்குன்னு. சரி நம்ம போய் ஷார்ட் கன் எடுத்துகிட்டு அங்கே மேலே ஒரு சிலந்தின்னு ஆசையாக பொத்தி வளர்த்துருக்கோம்ல கிழவி ஒரு சிலந்தியை. அந்த சிலந்தியை கதவை மூடிட்டு வந்துடுவோம். அதாவது அங்கே என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஸ்பெஷல் கீ மேலே போட்டிருக்கோம் நம்ம. சரி இங்கே கன்று போட்டுருவோம். என்னங்க ஃப்ளோர் உடையலை, சரி விடு, நம்ம போகிறப்ப தான் அது உடையும். சரி இங்கே அவ்வளோதான், இங்கே இதை போடணும். இந்த கன்று ஏற்றா இங்கே மேலே போயிட்டு இந்த சிலந்தி இருக்கும். இப்போ வந்து இங்கே அந்த பட்டன் இருக்கும், அந்த பட்டனை ஷூட் பண்ணிடணும் கரெக்டாக. 3, 2, 1 போடு, அவ்வளோதான். கதவு மூடிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இது கன்னை ரீலோட் பண்ணிக்கலாம். இங்கே கன்னை போட்டு இங்கே என்ன இருக்குது ரெஞ்சு போடு பக்காங்க. இதுதாங்க வேணும். அந்த ஸ்க்ரூவெல்லாம் டைட் பண்ண, இன்ஜினில் டைட் பண்ண இங்கே போட்டுருவோம். கிழவி நேரத்துக்கு எழுந்திருப்பா. சரி இந்த கன்னை எடுத்துருவோம். இந்த கன்னை எடுத்துகிட்டு போய் மறுபடியும் கிழவி வாயை சுட்டு பொசுக்க வேண்டிதான். கிழவி வந்திருப்பாளா? சரி கீழே போய் பார்ப்போமா? சரி பார்ப்போம், கீழே போய் பார்ப்போம். வரலைங்க இன்னும். ஓய் கிழவி ஏந்துட்டியா? பிரியாணி எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சா? எங்க ஒரு குரலையும் காணோம். கிழவி பாய் விட்டுன்னு சொன்னால் நம்பாதீங்க. சரி என்ன பண்ணலான்னா வேற என்ன சொல்லலாம். ரேஷன் கடையில் பச்சை அரிசி 30 ரூபா ஒரு கிலோ 30 ரூபாடி கிழவி, போய் வாங்கிக்கோ போ. 30 ரூபாயா? நான் வந்துட்டேன், எனக்கு ஒரு ஸ்டாக்கு போட்டு வை. 30 ரூபா தான் கிலோ. நாங்கள் வந்துடுச்சுங்க 30 ரூபான்னு சொன்னோன்னே. எங்கடா அந்த அரிசி? ஓய் கிழவி அப்படியே பின்னாடி பாரு, பின்னாடி தான் அந்த அரிசி வித்துட்ருக்காங்க பாரு. ஏன் கண்ணு தெரியலையா? எங்கே இப்படி எட்டி பார்த்துட்டு உட்காந்துருக்க? என்னங்க அப்படி இப்படி பார்த்துட்டு இருக்கு. ஓ போதுங்க, அப்படியே கீழே செத்து போய்டு. என்னங்க தப்பிச்சிருச்சுங்க, உஷாரான கிழவியாக இருக்குது. சரி இது என்ன பண்ணலாம், இங்கே போட்டு சத்தத்தை போட்டுடலாமா? நான் எதுக்கு ஒளியிறேன்? நானும் ஒளியக்கூடாது. நானும் புலி வேட்டையை தான் ஆடணும். ஆனால் புலி பதுங்கொண்ட, அது வேறு விஷயம். சரி இங்கே இப்போ சத்தத்தை போட்டுருவோம். கிழவி 1 கிலோ 20 ரூபாயா? ஆஃபரா? 20 ரூபாயா? நான் வரேன். ஆமாம் வா 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 வந்துடுச்சுங்க. பரவாயில்லைங்க, அதுவே உடச்சிருச்சு பிளாங்கை, வசதியாக போச்சு. எங்கடா அந்த 20 ரூபா ஆஃபரு? எவனையும் காணோம். எவனா சிக்கடிங்க குச்சி எடுத்து மாட்டியில் போட்டு உடச்சி விட்டுருவேன். கிழவி ஒரு சின்ன திருத்தம், அது குச்சி இல்லை, அது கட்டை. சரியா? தெரியும்டா, நீ மூடு. எங்க இருக்க? நான் எங்கே இருந்தால் உணங்கினடி கிழவி, நான் எங்கே வேணா இருப்பேன். உணங்கின நான் சொல்கிறதெல்லாம் நம்பிட்டு வருவியா? பெரிய பச்சை குழந்தையாட்டம்ப்பா வந்துட்டா. அப்படியே போகுது பேர் போயிடுச்சுங்க. சரி இந்த ஐயோ தெரியாம அதை எழுதிட்டு உட்காந்துருக்கேன். எழுத்துறா. அவ்வளோதான். இப்போ கிழவி மண்டையை பொசுக்காம விட மாட்டேன்டா. வாடி கிழவி. யாரை பார்த்துறா கிழவின்னு சொல்கிறேன். வரேன்டா. வா 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 அப்படியே சுடுறா வாயிலேயே. அவ்வளோதான், சாவு. இன்னொரு புல்லட் எடு. இந்த புல்லட் எடுத்து இங்கே பிளாங்க் எடு. அதுவே தள்ளி விட்டு போயிடுச்சு, அது வரைக்கும் சந்தோஷம். சரி அவ்வளோதாங்க.
இப்போ நமக்கு ஹேமர் செலவு மிச்சம். பாரு எப்படி படுத்துட்டு இருக்கு பாரு, கோமாவுக்கு போன மாதிரி படுத்துட்டு உட்காந்து. ஐயோ 2 ட்ராப்புங்க ஒன்றுக்கு. சனியை பிடிச்ச கேள்வி. ஐயோ எத்தனை ட்ராப்டி, ஏன்டி 2 ட்ராப் போட்டு வச்சுருக்க? இப்போ என்ன பண்ணலாம்? சரி இங்கே அந்த ஸ்பைடர் கீஸ் ப்ளையர்ஸ் இருக்குது, ப்ளையர்ஸ் போய் எடுத்துகிட்டு போய் கட் பண்ணிடலாம். ஸ்பைடர் கீ அப்புறம் எடுத்துக்கலாம். இங்கே சரி இங்கே எங்கடா ஸ்பைடர் கீ? இங்கே எடுத்துடலாம். எடுத்து அப்படியே கீழே போடு, அவ்வளோதான். இங்கே கதவை சத்து ப்ளையர்ஸ் எடு, அப்படியே எடுத்துகிட்டு போய் அந்த வயரை கட் பண்ணு, அவ்வளோதான். அந்த வயருக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலே. என்னடா இப்படி உருட்டி விட்றான், டெட் பாடியை உருட்டி விட்ற மாதிரி. ஐயோ இது வேறு கேமரா பார்த்துருன்னு நினைக்கிறேன். சேஃப்கிங்க. ஐயோ கதவை சத்திட்டாங்கடா. ஏய் ஓடடா 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 ஓடடா. அவ்வளோதான் ஓட, அவ்வளோதான் தள்ளி விட்டு ஓடச்சாச்சு. இங்கே சேஃப் கீ எடுக்கணும். சேஃப் கீ வந்து அங்கே கீழே இருக்கும், அங்கே போய் இது பண்ணி விட்டுறலாம். நம்ம அப்படியே கீழே குதினிடா, குனிஞ்சு போயிடலாம். என்னங்க இப்படி போயிடலாம், அவ்வளோதான். சரி இங்கே தான் சேஃப் லாக்கர் இருக்கும். ஓப்பன் த டோர். என்ன இருக்குது? என்னதுரா? ஓ கார்கிங்க, பக்காங்க, பரவாயில்லையே. கார்கி கிடச்சிச்சு. இங்கே என்ன இருக்குது? மாஸ்டர் கீயை. மாஸ்டர் கீ தேவையில்லைங்க நமக்கு. இப்போ அப்படியே மூடிடலாமா? ஃபியூல் ஊற்றிடலாம். ஃபியூல் கேன் இங்கே முன்னாடி தானே போட்டேன் நான். இங்கே இருக்குது கேசோலின் கேன். இங்கே அப்படியே ஊற்றுறா. ஊற்று 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 வேகமாக ஊற்று வேகமாக ஊற்று. அந்த கேள்வி வேறு வந்துட போகிறா. ஊற்று 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 வேகமாக ஊற்று வேகமாக ஊற்று வேகமாக ஊற்று. வாய் வேறு குளருதுங்க. அப்படியே மூடு. இப்போ நமக்கு வந்து அந்த இது ஃப்ரெஞ்சு வந்து மேலே தானே போட்டேன், அதை எடுத்துகிட்டு வரணும். வேறு என்ன பெண்டிங்கு? அப்புறம் கொஞ்சம் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. இந்த ஸ்பைடர் கீ தேவைப்படுமான்னு தெரியல. இங்கே தான் போட்டேன் ஸ்பைடர் கீ, காணோம். இங்கே ஸ்பைடர் கீ இங்கே தானே இங்கே போட்டேன். நம்ம என்னது? இங்கே இருக்குது ஸ்பைடர் கீ. எடுறா, இது வேறு எடுக்க மாட்டேங்குது. எடுத்துடுங்க. இந்த கேள்வி வரும் வந்துட போகிறா. திறந்து உள்ளே போயிடலாம். இந்த இதை வச்சு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பேட்லாக் கீ வேணுங்க நமக்கு, அதாங்க தலைவலி. கீழே ஒரு ஸ்க்ரூ போடுற மாதிரி ஒரு இடம் இருக்கும், அங்கே போய் பார்க்கலாம். இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் கையில் வச்சுருக்கேன், அங்கே போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. ஐயோ இங்கே வேறு ஒரு பெருச்சாளி ஓடுமே. போகலாமா? நம்ம சரி போவோம். வாமா மின்னல். எங்க அந்த பெரிய சைஸ் ஸ்பைடர் ஓடிடுச்சுங்க. இந்த கிழவி மூஞ்சியோட இந்த ஸ்பைடர் மூஞ்சியே பரவாயில்லையா தான் இருக்கு. யார் மூஞ்சியோட கிட்ட நடுக்கிற? நான் இங்கே தானே இருக்கேன், நான் முழிச்சிட்டேன், நான் அவனை தூங்கல. ஓ முடிச்சிட்டு அடி கிழவி, வரேன். ஷார்ட்கன் எடுத்து பொசுக்கிறேன். இந்த இங்கே பேட்லாக் இருக்குங்க. இங்கே இந்த பெரிய சைஸு காண்டாமிருகம் வருமானு தெரியலையே. ஏய் சிலந்தி, எங்கே நடக்குதுன்னே தெரியலையே. சத்தம் கேட்கலையே. அது இங்கே இருக்கா, இந்த சைடு இருக்கா, அந்த சைடு போகலாமா? ஏய் பெரிய சைஸ் சிலந்தி எங்கே இருக்க? பெரிய சைஸ் சிலந்தி என்னங்க காணுங்க? அண்ணா இங்கே ரொம்ப நேரம் நிற்க வேண்டியதானா? அப்படியே கீழே குனிஞ்சு போயிடலாமான்னு பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். சரி போகலாமா? நம்ம ரிஸ்க் எடுத்தால் தாங்க லைஃப்பில் வந்து ஒரு சுவாரஸ்யமே இருக்கும். அதனால் நம்ம ரிஸ்க் எடுக்கலாமா இல்லைனா அப்படியே தூங்கலாமா? சரி அப்படியே நிற்கலாமா? என்ன பண்ணலாம்? சரி ஐயோ வேறு போகலாமா வேணாமான்னு இருக்குது. பேட்லாக்கி கிடச்சிருச்சு. இந்த பெரிய சைஸு சிலந்தி வேறு காணுங்க. ஒரு டேலே எஸ்கேப் ஆகிடணுன்னு பார்த்துட்ருக்கேங்க அடி வாங்காமல். ஏய் பெரிய சைஸ் சிலந்தி எங்கே இருக்க? என்ன பண்ணலாம் இப்போ? எங்கெங்க இருக்கு அந்த பெரிய ஐயோ பார்த்துடுச்சு போல இருக்கு நம்மள. இப்படி வரும் போல இருக்கு. வா வா வா. எருமை, பெரிய சைஸ் சிலந்தி எருமை வந்துடுச்சுங்க. நான் அப்படியே வாயை பார்க்குறேன் பக்கம் வாய்க்கு. ஒன்றும் பண்ண முடியாதுன்னு பயந்து போயிடுச்சு பாருங்களேன். சரி நம்ம என்ன பண்ணலான்னா அப்படியே இது போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பெரிய சைஸ் சிலந்தி ஓடிப்படி வந்துட்டா. போகுதா? ஐயோ இங்கே நிற்குது, வேணாம். அப்படி யூட்டன் அடிச்சு வந்துன்னா நம்மளை காலி பண்ணிடும். எங்கெங்க போயிடுச்சா இல்லையா? அது
போயிடுச்சு. ஆனால் நம்ம போக வேண்டிய வழியில் தான் கரெக்டாக போகுது இந்த சனியை பிடிச்சது. அப்படியே குனிஞ்சு போயிட வேண்டியதான், அவ்வளோதான். இப்படி குனிஞ்சு இங்கே தான் இப்படியே தான் நம்ம கார் பேஸ்மெண்ட்டுக்கு வந்தாச்சுங்க. இங்கே போய் இந்த பேட்லாக்கு திறந்து விட்டுற வேண்டியதான். சரி, இங்கே எதுக்கோ கிழவிக்கு ஒரு தூக்கத்தை போட்டுற வேண்டியதான். கிழவி உள்ளே நல்லா ஏசி போட்டிருக்காங்க. ஓசி ஏசியாமா, நல்லா உள்ளே போனால் நல்லா தூங்கலாம். சரி, கிழவி வருவான்னு நினைக்கிறேன். வருவாள, என்ன பண்ணுவேன்? எழுந்துட்டாங்க, அப்போயே குரல் கொடுத்தாலே. அது வருதான்னு பார்ப்போம் முதல்ல. சரி, இங்கே போட்டுருவோம். அது வரும், கண்டிப்பாக வரும். அது கதை சாத்திடுவோம். கழுவி, உள்ள ஒரு ஓசியில் ஏசி போடுறாங்களாம்மா, வா டக்குன்னு. என்னது ஓசியில் ஏசி போடுறாங்களா? நான் வந்துட்டேன். போ அப்படியே உள்ளே போ, தூங்கிடு அப்படியே. நான் அப்போ தான் எஸ்கேப் ஆகிறதுக்கு வசதியாக இருக்கும். போயிடுச்சுங்க. கதவை சாத்துறா, லாக் போடுறா, ஆன் த ஏசி, போ அப்படியே தூங்கு. நான் கொஞ்ச நேரம் மேலே என்ன ஐட்டம்லாம் இருக்குன்னு பார்க்குறேன். என்னங்க வேணும் இதுக்கு மேலே? நமக்கு பேட்லாக் கிடச்சிருச்சு. அந்த இது எடுத்துன்னு வரணும், ரெஞ்சு. ஞாபகமே இல்லாமல் இருக்குதுங்க, பாருங்களேன். ரெஞ்சு நம்ம அங்கே போட்டோம். கிழவி தூங்கிடுச்சுங்க 2 நிமிஷத்துக்கு. அப்படியே தூங்கு, 2 மணி நேரத்துக்கு கூட தூங்கு. நான் அப்படியே கிளம்பிடுறேன். அப்படியே விட்டு நம்ம காரில் போய் இறங்க போகிறோங்க வீட்டுக்கு. அப்படியே கீழே குனிஞ்சு இப்படி போயிடலாம். இப்படி போயிட்டு க்ளோஸ் த டோர். ஓகே, இப்படி ஓப்பன் த டோர். இப்போ நம்ம இப்படியே கீழே போயிட்டு இதெல்லாம் டைட் பண்ணிடலாம். என்னடா அங்கே இருக்குது? ஸ்க்ரூலாம் இருக்குது. 1 2 3 4 5 6 அவ்வளோதாங்க, போடுறா. இப்போ நம்ம எல்லாம் பண்ணியாச்சுல. உள்ள பேட்லாக் இருக்கும், அதை மட்டும் எடுத்துடணும். ஐயா, ஏசிலாம் நான்லாம் போகிறல, எனக்கெல்லாம் தூக்கம் வரல. நான் இங்கே இந்த வீட்டு விட்டு கிளம்பணும். ஆஃப் பண்ணிட்டே போகிறோம். நாங்களாம் கரண்ட்டை செலவு பண்ண மாட்டோம். அவ்வளோதான், இதை ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். ஓப்பன் த டோர். சரி, ஓப்பன் த கராஜ். என்னங்க உஷாராக கல்லுலாம் போட்டு வச்சுருக்கு. ஐயோ, இப்போ என்ன பண்ணோம்? உள்ளே போயிடலாம். இதை நம்ம இடிச்சே உடச்சிடலாம் போல இருக்கு. ஸ்டார்ட் பண்ணுறா வண்டியை. பின்னாடி போடா, முன்னாடி வாடா, இடி. அடுத்து என்னங்க உடஞ்சிடுச்சு பாதிக்காது. ஓடடா. அடுத்து இன்னும் ஒரு இடி இடிச்சு அந்த கேள்வி விட்டு எஸ்கேப் ஆயிடலாம். ஓடுறா, அவ்வளோதாங்க, பக்காங்க. என்ன கேள்வி பார்க்குற? ஓசியில ரேஷன் தராங்க, ஏசி தராங்க, பிரியாணி தராங்கன்னு சொல்லி என்ன ஏமாத்திட்ட பத்தியா? ஆமாண்டி கேள்வி, என்ன பண்ணுவேன்? நீ என்னை கடத்திட்டு வருவோம், நாங்கள் இழிச்சிட்டு போகணுமா? காய்ஸ், நம்ம ஃபைனலி டோர் எஸ்கேப்பை முடிச்சாச்சு காய்ஸ். சாரி, கார் எஸ்கேப்பை முடிச்சாச்சு காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க காய்ஸ். அப்புறம் இதோட நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.